தாங்களை மாறி மாறி ஆள வேண்டும் என்பதற்காக திமுகவும் அதிமுகவும் பேசி வைத்துக் கொண்டு தனக்கு எதிராக சதி செய்வதாக பேசியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்றும் அவர் பேசியிருக்கிறார். இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். கட்சின்னா எல்லாரும் எல்லா விமர்சனமும் தான் செய்வாங்க. எல்லாத்தையும் தாங்கிட்டு வளர வேண்டியது தான் அனைத்து கட்சிகளோட வேலை. அது தெரியாமல் சும்மா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இதுமாதிரி ரெண்டு கட்சியும் மாறி மாறி எங்களை வளர விடாமல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இன்னைக்கு இந்த செங்கிப்பட்டியில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ரெண்டு கட்சியுமே பழமையான கட்சி. இவர் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு. ரெண்டாவது அரசியலை பற்றி விஜய்க்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஓரளவு அவர் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. திமுக அதிமுகவுக்கு மாற்றா இங்கே யார் வந்தாலும் அதைத்தான் ரெண்டு கட்சியும் சேர்ந்து பண்ணுவாங்க, அவதூறு பரப்புவாங்க கட்டாயமா. இவர் என்றைக்கு அரசியல் வந்தாரு, இப்போ எத்தனை 10 வருஷம் ஆண்டு பார்த்துட்டாரு, இப்போ அவர் கேட்குறாரு இந்த மாதிரி. உண்மைதான். அது ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. இடையில யார் வந்தாலும் அவங்க நசுக்கணும், நம்மளை தவிர யாரும் ஆட்சி ஆளக்கூடாது, நம்ம தான் எதனாலும் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறதுலாம் கரெக்டாக இருக்காங்க. யாரும் குற்றம் சொல்லவே தேவையே இல்லை. அவங்களுடைய கருத்து அவங்க எப்படி செய்யணுமோ செஞ்சுட்டா அது வேலை முடிஞ்சு. இப்போ போட்டி அவங்க சொன்ன மாதிரி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இருக்கு. தாவேகா நாங்கள் தான் பெரிய கட்சின்னு நினச்சி அவங்களுக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டின்னு நினச்சி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எப்போவுமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அப்பையிலேருந்து போட்டி. புதுசாக கட்சி ஆரம்பித்து தமிழக முதல்வராக வரதுக்கான வாய்ப்புகள் 100% இல்லைங்க. திமுகவுக்கு இங்கே எதிரி நான் தான் அப்படி சொல்லி கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் இங்கே பொதுமக்கள் மத்தியில் மனசில் அதை பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அப்படி பேசுகிறாரு. அதிமுக ஆட்சிக்கு அவங்கள தான் சார் வராங்க, அதனால தான் அவர் சொல்கிறார். எதுவாக இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி நல்லது செய்கிறாங்க நம்மளுக்கு தெரிய வரும். ஒரு அரசியலுக்கு வந்ததே ஓராண்டு கூட ஆகலை ஒழுங்கா. இப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க 50 வருஷம் 20 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்காரதாங்க அவங்க மாற்றி பேசுகிறாங்கிறது பெரிய தவறான விஷயம் இல்லை. இவர் வேணால் சொல்லி தெரியலாம் டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு கட்சியுமே பழமை வாய்ந்த கட்சி, அந்த ரெண்டு கட்சிக்கும் தான் போட்டி இருக்கும். என்னுடைய பார்வையில் அவர் முதல் களத்துக்கு வரணும். அவர் அரசியல் போட்டின்றது எலெக்ஷன் போட்டி பத்தி அவர் பேசுறாரு. முதல் நீங்க களத்துக்கு வாங்க, மக்கள் போராட்டத்துக்கு வாங்க, மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுங்க. அதை நீங்க பண்ண மாதிரி தெரியல. இந்த 2 ஆண்டுகள்ல நீங்க பெருவாரியா பண்ண எத்தனை போராட்டங்கள், எத்தனை மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து இருக்கிறீங்க, எத்தனை முறை பொதுவெளிகளில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நின்று இருக்கிறீங்க.